2026க்கான சட்டமன்ற தேர்தல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதாவது வாக்குப்பதிவு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் நல்லபடியாக ஸ்மூத்தாக இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தல் அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த 2001லேருந்து இந்த 2026 வரைக்கும் மொத்தம் 6 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் எவ்வளோ வாக்கு பதிவாக இருக்குதுன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்க கம்மியாக இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எவ்வளவு அதிகமாக இருக்குது, எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுன்றதை நம்ம அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2001லேருந்து 2026 வரைக்கும் மொத்தம் 6 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் எவ்வளோ வாக்கு பதிவாக இருக்குதுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ 2001 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 4,74,00,000. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,80,00,000. ஸோ வாக்கு சதவீதம் 59.07%. 2006 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 4,66,00,000. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 3,28,00,000. இதில் வாக்கு சதவீதம் 70.56%. அதுக்கப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 4,71,00,000. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 3,68,00,000. ஸோ இதில் வாக்கு சதவீதம் 78.29%. அதுக்கப்புறம் 2016 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 5,77,00,000. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 4,32,00,000. ஸோ வாக்கு சதவீதம் 74.81%. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 6,29,00,000. ஸோ பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 4,63,00,000. ஸோ வாக்கு சதவீதம் 73.63%. இப்போ நேற்று நடந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 5,73,00,000. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 4,85,00,000. ஸோ வாக்கு சதவீதம் 84.69%. ஸோ இந்த லாஸ்ட் 6 வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இப்போ இந்த 2026 நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்குது. அதாவது 84.69% வாக்கு பதிவாகிருக்குது. இப்போ நடந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவான முதல் 10 தொகுதிகள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் முதல்ல இருக்கிறது கரூர் தொகுதி தான். இங்கே 93.39% வாக்கு பதிவாகிருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு தொகுதியில தான் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகிருக்குது. அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது வீரபாண்டி. இங்கே 93.37%. அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது குளித்தலை. இங்கே 92.85%. அதுக்கப்புறம் 4வது இடத்துல இருக்கிறது குமாரபாளையம். இங்கே 92.64%. அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது பாலக்கோடு. இங்கே 92.57%. அதுக்கடுத்து 6வது இடத்துல இருக்கிறது கிருஷ்ணராயபுரம். இங்கே 92.49%. அதுக்கப்புறம் 7வது இடத்துல இருக்கிறது சங்ககிரி. இங்கே 92.49%. அதுக்கப்புறம் 8வது இடத்துல இருக்கிறது பெருந்துறை. இங்கே 92.31%. அதுக்கப்புறம் 9வது இடத்துல இருக்கிறது மதுராந்தகம். இங்கே 92.15%. அதுக்கப்புறம் 10வது இடத்துல இருக்கிறது திருப்பூர் தெற்கு. இங்கே 90.71%. ஸோ இந்த 10 தொகுதிகளிலேயே இந்த கரூர் தொகுதியில் தான் அதிகப்படியான வாக்குகள், அதாவது 93.39% வாக்கு பதிவாகிருக்குது.